ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மூணையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் பார்த்தாலேனால் குரு, சுக்ரன், புதன், சூரியன் 4 கிரகங்கள் இருக்குது இந்த வாரம். இந்த வாரம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது 4 கிரகங்கள் இருக்குது. கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம், அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசியிலையும் போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான், அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 31/5/2024 அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார். இது மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது. மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார். பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார். பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண விரதம், அதாவது திருவோண விரதம். திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது 2 நட்சத்திரங்களுக்கு. ஒன்று திரு ஆதிரை, இன்னொன்று திரு ஓணம். திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம். திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம், பெரிய, அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவாள். ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம், ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ரவணம், அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம். திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது. திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, திருவோணம் சனி பகவானுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம். ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார். எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால தான் அவர் அவருடைய மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும். எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான, அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார். தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர். இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு 70 மார்க் இருக்குது, அதில் ஒரு 100 மார்க் இருக்குது, 170 மார்க் போட்டுக்கலாமல் என்ன பண்ண முடியாது. போய் மிச்சம் 30 மார்க் போடலாம். 100 மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 70 மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால், அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த 70க்கு உண்டான தண்டனையும், 100% நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணிய கர்மாவுக்கு உண்டானதையும் செய்யக்கூடியவர் சனி. எந்த ஒரு விஷயத்திலும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார். அந்த ராசியில் ஸ்ரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் 28ஆம் தேதி ஸ்ரவண விரதம் இருப்பார். அதனால் ஸ்ரவண விரதம், அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறதும், கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்திலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும். உடல் உபாதைகளுக்கும் இந்த ஸ்ரவண விரதம் இருப்பாள். அதாவது யாராவது ஒருத்தர் சிக்கா படுத்துருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களும். 28ஆம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது. அதாவது சாயந்தரம் முடியறது. ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும். அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும். அதாவது பரணி, கிருத்திகை, ரோகிணி 2ஆம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம் சொல்கிறோம். சூரியன் இருக்கிற நட்சத்திரம், சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் அல்ல, சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம். இந்த நட்சத்திரம் பிரகாரம் ரோகிணி 2ஆம் பாதத்தை தாண்டர், அதாவது சூரிய பகவான். இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியறது, அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது. இது ஒரு நல்ல விசேஷம். இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும். அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களோட, அதாவது பொதுவாக 2/6/2024 அன்னைக்கு வைஷ்ணவ ஏகாதசியினுடைய ஏகாதசி பார்த்தாலேயானால் உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி
பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார். இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா, வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு நாழிகையோ அரை நாழிகையோ 10 வினாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேனால் அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது. அதனால் வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும். அதுதான் வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாத்பரியம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஒரு நாளும் பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணை பண்ணுவாள். அதாவது துவாதசி அன்றைக்கி தான் சாப்பிடுவாள். அந்த வயசானவா இவெல்லாம் சொஜ்ஜி பண்ணுறது சொஜ்ஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும். சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறத சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். இதனால் சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க. பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த 27/5/2024 6/2/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலில் வந்துட்டுருக்கோம், கீழே வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாங்கன்னா அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம்னா இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 27/5/2024 2/6/2024 வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அதீத வலு பெற்றிருக்கு. 11ஆம் இடத்துல 2 இயற்கை சுபர்கள், ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்போது கண்டிப்பாக 2வது திருமணம் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருமண பாக்கியம் வந்தாச்சு உங்களுக்கு. இந்த இளைஞர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாரத்தில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து சப்தமத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 5ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள், அதாவது கல்யாணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக இந்த காலம் நிச்சயமாக கை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். சிறு சிறு தடங்கள் வந்தாலும் முயற்சியில் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு சேர்த்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போயிருக்கு. சூரிய பகவான் அங்கே இருக்கார். சூரியன், புதன் மற்றும் குரு, சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்குது. நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதனால் சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் 27ஆம் தேதி மாலை ஒரு 4-4:30 மணிக்கு உங்களுடைய ராசியில் 4:30 மணி வரலும் இருக்கார். இதன் 6ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு இந்த வாரத்தில் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதமான ஏற்றங்கள் கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் 27ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 29ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிநாதனே சமசப்தமத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய திங்கிங் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் போகிறார். 29ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணிக்கு மேலேருந்து 31ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:11 மணிக்குள்ளே வரலும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம காலம். அஷ்டமத்தில் சனி பகவான், அஷ்டமத்தில் சந்திர பகவான் 2 பேரும் ராசிநாதனும் சேர்ந்துருக்கு. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஜாகிரதையாக செய்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து ரொம்பவும் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் ராசியின் அதிபதி அங்கே போய் இருக்கிறதும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்கை கொடுக்கும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போங்க, அரசாங்கம் சொல்லப்பட்ட விதிகளை மீறாதீங்க, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இது வந்து 27ஆம் தேதி 29ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 31ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணி வரலும் இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்துக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் இந்த காரியத்தை பண்ணி தான் ஆகணும், அடுத்த காரியத்தை அப்படின்ற இதுவாக இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பண்ணிட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகுவோடு சேர்ந்து சந்திர பகவான் இந்த வாரம் போகிறார். 31ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணியிலேருந்து 3ஆம் தேதி அதிகாலை ஒரு 1 மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவும் வந்து இந்த அதிவேகமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய இந்த சாப்பாட்டு பொருட்கள், அதை தவிர வந்து இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து ஒரு 10 தேங்காய் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா 2 நான் ஒரு 9 தோப்பு கரணம் போட்டு வாங்கும். எதுக்கு 10 தேங்காய் சொல்கிறேன்னா, இதை தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கம்மியாகும் அப்படின்றது சொல்கிறேன். கோவிலில் கொண்டு போய் கொடுங்க, அவன் யார் கொடுக்குறாளோ கொடுக்கட்டும். சரியாக தேங்காயை உடைச்சி பிரசாதமாக ஆக்கி பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் தானமாக கொடுக்க சொல்லுவோம். இந்த வாரம் ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.